லக்னம் வலு, லக்னாதிபதி வலு இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்ல. லக்னாதிபதி வலு மட்டும் போதும் அப்படின்னுவேன் சில சமயத்தில். இல்லை லக்ன வலு மட்டும் போதுன்னுவேன். நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஏன் லக்னத்தில் ராஜயோகாதிபதி மட்டும் உட்கார்ந்தால் போதுமானது? என்னுடைய கருத்து இன்னைக்கு முன்வைக்கிறேன். லக்னத்தில் உங்களுடைய லக்னத்தில் ராஜயோகாதிபதி மட்டும் உட்கார்ந்தால் போதுமானது, மிக மிக போதுமானது. அந்த ராஜயோகாதிபதி 100% சனியாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், தவறே கிடையாது. ஏன் குருவாத்தான் இருக்கணுமா? நீங்கள் பாருங்கள், குரு மட்டும் எந்த லக்னத்துக்குமே ராஜயோகாதிபதியாக வரமாட்டார். தான் உண்மைதான். குரு மட்டும் எந்த லக்னத்துக்குமே பரிபூர்ண ராஜயோகாதிபதியாக வந்ததே கிடையாது. சுக்கிரன் கூட வருவார். மிதுன லக்னத்திற்கு, இந்த லக்னத்திற்கு கும்பம் மற்றும் மகர லக்னத்திற்கு சுக்கிரன் ராஜயோகாதிபதியாக வருவார். குரு மட்டும் கிடையாது. எந்த லக்னத்துக்கும் ராஜயோகாதிபதி குரு கிடையாது. ஏன்? அந்த கேள்வி நமக்குள்ள வரணும். ஏன்? சுக்கிரன் கண்டிப்பாக தேவை. சொகுசை அனுபவிக்க குறைஞ்சபட்சம் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு தேவை சாமி.